சேலத்துலேருந்து ஒரு 36 கிலோமீட்ரு 36 கிலோமீட்டருங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுன்னு சொல்லிட்டு முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே வந்து இந்த தைப்பூசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்போ போட்ட கடைங்க இன்னுங்களும் கடைங்கள்லாம் நிறையாவே இருக்குது. நாங்கள் சரி இந்த வழி சேலம் போகிறோம் இல்லையா, சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டு நல்ல வெயிலுங்க. நாங்கள் 2 மணி இப்போ வந்துருக்கிற காலையில் அந்த கற்பூரமே ஏற்ற முடியல, அந்தளவுக்கு பயங்கரமான வெயில். சரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், முன்னாடி வந்து மயில் துவைக்கலே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெல் தோரணம், மக்காசோளம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து அலங்காரம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னமும் இருக்குது, அப்போ பண்ணது இன்னமும் அப்படியே இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் பார்த்திங்கன்னா விபூதி வந்து மண்ணு தாங்க விபூதியே. இங்கே வந்து தனியாக விபூதி இல்லை மண்ணு தான் நமக்கு வந்து விபூதியாக கொடுப்பாங்க. அப்புறம் சந்தனம் கொடுக்குறாங்க. சந்தனம் வந்து வாழை இலையில். ஆமாம், வாழை இலையில் கொடுக்குறாங்க. நீங்கள் யார் சேலம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை இந்த வழியில் போகிறவங்க யாராவது இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தான் அந்த கோயிலுக்கு வர வழி. கோயிலுக்கு வந்து 11 கிலோமீட்டர் ஹைவேலேருந்து. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விசேஷ நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம், அதாவது இப்போ நடந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு தானே. எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? 1 மாதம் ஆகிருக்குமா? ஆகிடுச்சு. இன்னமும் கடைங்கள்லாம் இருக்குங்க. அவ்வளோ நல்லா விசேஷமாக இருக்கும். நான் ஒரே ஒரு வருஷம் தான் நம்ம வந்தோம். கரும்பு வந்து ஏகப்பட்ட கரும்பு இருக்குங்க. இப்போ கூட வர இடத்துல பார்த்த கரும்பு இருக்குது அப்படின்னு. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கோயிலில் விசேஷம் வந்து. நாங்கள் வந்து கோயிலுக்கு 2 மணி கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் காளிப்பட்டி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் திரும்பினா 11 கிலோமீட்டர் நேரம் இங்கே வந்துடலாம். இல்லைன்னா சேலத்துலேருந்து வரணும்னா 36 கிலோமீட்டர். காக்காப்பாளையம் வந்து காக்காப்பாளையத்துலேருந்து ஆட்டியாம்பட்டி வந்து ஆட்டியாம்பட்டி உள்ள வழியாக கந்தசாமி கோயிலுக்கு வரணும். இதுதான் இந்த முருகர் கோயில். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நம்ம வந்து காளிப்பட்டி பிரிவுலேருந்து 11 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப அருமையான கோயில். ஆமாம், அதே மாதிரி நாங்கள் 2 மணிக்கு இப்போ வரும்போது கோயில் ஓப்பன் இருக்காது. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் கோயில் ஓப்பனில் இருந்தால் அது நல்லா அலங்காரம் சாமி. ஆனால் உள்ளே மட்டும் மூலவர் வந்து எடுக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வீடியோ எடுக்கல. நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா மனசுக்கு நிறைவாக நல்லா சந்தோஷமாக. நான் வந்து போன வாரத்துலேருந்தே போகும்போது இந்த காளிப்பட்டி கந்தசாமி முருகரை போய் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக எனக்கு வந்து நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம போயிட்டு பார்த்துட்டு தான் போகணுன்னு வந்தோம். சாமி பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் கடைங்க தான் இருக்குது எல்லாமே. இங்கே சேலம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோயில் போர்டே பாருங்கள், கந்தா போர்ட்டி அப்படின்னு தான் இருக்குது. கந்தசாமி கோயில் தானே. அதனால் நீங்கள் சேலம் பக்கம் இருக்கிறவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்திருந்தால் இந்த கோயில் எப்படி, எப்பப்போ விசேஷம், எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.